கியாமத்துடைய நாள்ல உங்களுடைய வாய்களுக்கு சீல் வைக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். இன்றைய நாள், அதாவது கியாமத்துடைய நாளாகிய அன்றைய நாள்ல மனிதனுடைய வாய்க்கு பூட்டு போடப்படும், சீல் வைக்கப்படும். மனிதனுடைய வாய் அன்று பேசாது, அதற்கு மாறாக அவனுடைய உடல் உறுப்புகளே நேரடியாக பேசும். அவன் என்னென்ன செஞ்சான் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக அவன் பேச மாட்டான், செய்த உறுப்புகளே பேசும். வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும். அவனுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவனுடைய கால்கள் நம்மிடம் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன். அவர்கள் இந்த உலகத்திலே எதை சம்பாதித்தார்களோ, என்ன செய்தார்களோ அதை அந்த உடல் உறுப்புகள் பேசும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதே வார்த்தையை நபி அவர்களும் தன்னுடைய ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. மனிதனுடைய வாய்க்கு சீல் வைக்கப்படும், அவனுடைய வாய் பேசாமல் அவனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பேசும் என்பதாக நபியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்துல நாம வாழும் போது நாம நம்முடைய உடல் உறுப்புகள்னால ஏதாவது தவறுகள் செய்தாலுமே கூட நம்முடைய வாய் வைத்து செய்யவில்லை என்பதாக தப்பிச்சுக்கிறோம். ஆனா கியாமத்துடைய நாள்ல இது நடக்காது, உடல் உறுப்புகளே நேரடியாக பேசும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறான். நாளைக்கு பேச போகக்கூடிய நம்முடைய உடல் உறுப்புகள் நல்லதை பேச வேண்டுமா அல்லது தீமையை பற்றி பேச வேண்டுமா என்பதை இப்பவே நீங்க முடிவு செய்து கொள்ளுங்க.